Hi, hello, vanakkam. This is Kali Shiba. Welcome to Easy Learning channel. Here I am helping you to learn English. I hope everyone is happy and healthy. In this video, you guys are going to learn some basic sentences as well as some interesting sentences. Let's see what are they. அதை பார்க்குறதோட நிப்பாட்டாமல் யூஸ் பண்ணவும் ஆரம்பிக்கணும். வாங்க என்னென்ன சென்டென்சஸ் நீ கற்றுக்க போகிறீங்கன்னு பார்க்கலாம். காட் ஒன்லி நோஸ், கடவுளுக்கு மட்டுமே தெரியும். இப்போ ஏதாவது நடந்துச்சு அப்படின்னா கடவுளுக்கு தான்ப்பா வெளிச்சம் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். அதே இங்கிலீஷில் காட் ஒன்லி நோஸ் அப்படின்னு சொல்லலாம். சம் ஒன் ஸ்டோல் இட், அதை யாரோ திருடிட்டாங்க. ஸோ ஸ்டோலன். ஸ்டீல் அப்படின்னா திருடுறது. சம் ஒன் ஸ்டோல் இட், யாரோ அதை திருடிட்டாங்க. why do you think like that, ஏன் அந்த மாதிரி யோசிக்கிற? why do you think like that, ஓகே, ஏன் அப்படி யோசிக்கிறேன்னு கேட்போம்ல, அது இங்கிலீஷில் அப்படி கேட்கலாம். லீஷ் த டாக், ஸோ லீஷ் த டாக் அப்படின்னா நாயை வந்து கட்டுங்க, அந்த சங்கிலி போட்டு கட்டுவோன்னு சொல்லுவோம். அதே இங்கிலீஷில் லீஷ் த டாக் அப்படின்னு சொல்லுவோம். அதே அந்த சங்கிலி அவுத்து விடுங்க அப்படின்னு சொல்லலாம் இங்கிலீஷில் அன்லீஷ் த டாக் அப்படின்னு சொல்லலாம். லீஷ் த டாக், அன்லீஷ் த டாக். புஷ் ஹிம் டவுன், அவனை கீழே தள்ளு. புல் ஹிம் அப், அவனை மேலே இழு. புஷ் ஹிம் டவுன், புல் ஹிம் அப். இட்ஸ் டெரிபிள், அது பயங்கரமாக இருக்குது. டெரிபிள் அப்படின்னா பயங்கரமாக இருக்குது. இட்ஸ் டெரிபிள். மை மூட் ஸ்விங்ஸ், என்னோட மனசு அலைப்பாயுது அப்படின்னா என்னோட மனம் வந்து ஊசல் அடிக்கிறது, எந்த பக்கம் போகிறது, என்ன பண்ணுறது அப்படின்னு. ஸோ மை மூட் ஸ்விங்ஸ். திஸ் இஸ் அ பிக் டீல், இது ரொம்ப பெரிய விஷயம். திஸ் இஸ் அ பிக் டீல், இது ரொம்ப பெரிய விஷயம். இட்ஸ் நாட் அ பிக் டீல் அப்படின்னா இது ஒன்றும் அவ்வளோ பெரிய விஷயம் இல்லை, இது ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் இல்லை. இட்ஸ் நாட் அ பிக் டீல் அப்படின்னு சொல்லலாம். இட்ஸ் பிக், அது பெரியது. இட்ஸ் ஸ்மால், அது சிறியது. இட்ஸ் ரைட், அது சரி. இட்ஸ் ராங், அது தவறு. இட்ஸ் குட், அது நல்லது. இட்ஸ் பேட், அது கெட்டது. இட்ஸ் ஃபால்ஸ், அது பொய். இட்ஸ் ட்ரூ, அது உண்மை. ஸோ இது எந்தெந்த இடத்துல யூஸ் பண்ணணும் அப்படின்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் குட், இட்ஸ் குட். இப்போது உங்கள் குழந்தை ஏதாவது ஒரு நல்ல ஆக்டிவிட்டி பண்ணுறா, அப்பா இது எப்படி இருக்குது, இட்ஸ் குட், நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லலாம். என்கரேஜ்மெண்ட் மாதிரி. இதுவே வந்து ஒரு பேடான ஆக்டிவிட்டி பண்ணுறாங்கன்னா டோன்ட் டூ இட், இட்ஸ் பேட், அதை செய்யாத, இட்ஸ் பேட் அப்படின்னு சொல்லலாம். இட்ஸ் ரைட், ஏதாவது ஒரு விஷயம் கரெக்டான விஷயம் பண்ணுறாங்கன்னா இட்ஸ் ரைட், இட்ஸ் ராங். ஸோ அது அக்கார்டிங் டு த சிச்சுவேஷன், அந்த டிபெண்ட் ஆன் சிச்சுவேஷன் என்ன நீங்கள் யூஸ் பண்ணணும் அதை நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட். இட்ஸ் ஈஸி, அது எளிது. இட்ஸ் நாட் ஈஸி, அது எளிதல்ல. இட்ஸ் டிஃபிகல்ட், அது கடினம், அது கஷ்டம். இட்ஸ் நாட் டிஃபிகல்ட், அது கஷ்டம் அல்ல, அது கடினம் அல்ல. இட்ஸ் டிஃப்ரெண்ட், அது வேறு, அது வேற, அந்த மாதிரி, அது வேற. இட்ஸ் லாங், அது நீளமானது. இட்ஸ் ஷார்ட், அது குறுகியது. ஸோ லாங் ஆப்போசிட் இஸ் ஷார்ட். ஓகே, இட்ஸ் ராங். இந்த திஸ் ரோப் இஸ் லாங், இந்த ரோப் வந்து நீளமாக இருக்குது. திஸ் ரோப் இஸ் ஷார்ட், இந்த ரோப் வந்து குறுகலாக, அதாவது என்ன சொல்கிறது, நீளம் வந்து குறைவாக இருக்குது. அதுதான் அதனுடைய அர்த்தம். ட்ரை சம்வேர் எல்ஸ், வேறு எங்காவது முயற்சி செய். ட்ரை சம்வேர் எல்ஸ். சே சம்திங் எல்ஸ், வேறு ஏதாவது சொல்லு. சே சம்திங் எல்ஸ். சே சம்திங் அப்படின்னா ஏதாவது சொல்லு. சே சம்திங் எல்ஸ் அப்படின்னா வேறு ஏதாவது சொல்லு. கோ சம்வேர் எல்ஸ், வேறு எங்காவது போ. கோ சம்வேர் எல்ஸ். ட்ரை சம்திங் எல்ஸ், வேறு ஏதாவது முயற்சி செய். ட்ரை சம்திங் எல்ஸ், வேறு ஏதாவது முயற்சி செய். கீப் சம்வேர் எல்ஸ், வேறு எங்காவது வை. ஓகே, கீப் சம்வேர் எல்ஸ், வேறு எங்கேயாவது வை. கிவ் சம்திங் எல்ஸ், வேறு ஏதாவது கொடு. கிவ் சம்திங் எல்ஸ். லுக் சம்வேர் எல்ஸ், வேறு எங்காவது பார். லுக் சம்வேர் எல்ஸ். பை சம்திங் எல்ஸ், வேறு ஏதாவது வாங்கு. பை சம்திங் எல்ஸ். டேக் சம்திங் எல்ஸ், வேறு ஏதாவது எடு, வேறு ஏதாவது எடுத்துக்கோ. டேக் சம்திங் எல்ஸ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்ட் இஸ் செல் இட், அதை விற்றுவிடு. செல் இட். பை இட், அதை வாங்கு. பை இட். பிரிங் இட், அதை கொண்டு வா. பிரிங் இட். கீப் இட், அதை வை. கீப் இட். த்ரோ இட், அதை எறி, தூக்கி போடு. த்ரோ இட். டை இட், அதை கட்டு. டை இட். புஷ் இட், அதை தள்ளு. புஷ் இட். புல் இட், அதை இழு. புல் இட், அதை இழு. ட்ரை இட், அதை முயற்சி செய். ட்ரை இட். டூ இட், அதை செய். டூ இட். நேம் இட், அதுக்கு பேர் வை. நேம் ஹர் அப்படின்னா அவளுக்கு பேர் வை. நேம் த டாக், அந்த டாகுக்கு பேர் வை, அந்த மாதிரி. கில் இட், அதை கொல். க்ளோஸ் இட், அதை மூடு. க்ளோஸ் இட். ஓப்பன் இட், அதை திற. ஓப்பன் இட். கிவ் இட், அதை கொடு. கிவ் இட். டேக் இட், அதை எடு. டேக் இட். யூ மஸ்ட் கம், நீங்கள் கண்டிப்பாக வரணும், நீங்கள் அவசியம் வரணும். யூ மஸ்ட் கம். யூ ஷுட் பிலீவ் மீ, நீ என்னை நம்ப வேண்டும். யூ ஷுட் பிலீவ் மீ.
யூ கேன் டூ, உன்னால் செய்ய முடியும். யூ கேன் டூ. யூ ஹாவ் டு கோ நவ். யூ ஹாவ் டு கோ நவ், நீ இப்போது போக வேண்டும். யூ ஹாவ் டு கோ நவ். யூ குக் டுடே, இன்று நீ சமை. யூ குக் டுடே. யூ ஹாவ் டு பே ஃபார் திஸ். ஆக்சுவலி இந்த சென்டென்ஸ்க்கு வந்துட்டு இதுக்கு நீங்கள் பணம் செலுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆமாம், கண்டிப்பாக இந்த சென்டென்ஸ்க்கு வந்து மீனிங் அதுவும் வரும். அதாவது நீங்கள் பணம் செலுத்த வேண்டும் அப்படின்னு. இது வந்து ஈவன் இது இன்னொரு மீனிங். இப்போ நம்ம செய்யக்கூடிய விஷயத்துக்கு இதுக்கு நீ பதில் சொல்லியே ஆகணும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அதுக்கு நம்ம இப்படி யூஸ் பண்ணிக்கலாம். பே ஃபார் அதை வந்து ஒரு ஃப்ரேசல் வேர்ப், அதை நம்ம இப்படியும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம வந்து பணம் செலுத்துறது மட்டும் இல்லாமல் நம்ம ஒரு விஷயத்த நம்ம பண்ணாங்க அப்படின்னா இதுக்கு நீ பதில் சொல்லியே ஆகணும் அப்படின்றது நம்ம யூ ஹாவ் டு பே ஃபார் யுவர் மிஸ்டேக் அப்படின்னு சொல்லலாம். யூ டோன்ட் நோ எனிதிங், உனக்கு ஒன்றும் தெரியாது. யூ டோன்ட் நோ எனிதிங். யூ டேக் தட், நீ அதை எடுத்துக்கொள். ஐ டேக் திஸ், நான் இதை எடுத்துக்கொள்கிறேன். யூ டோன்ட் கம், நீ வராத. யூ டோன்ட் கம். டாக் ஆர் டோன்ட் டாக், தட்ஸ் யுவர் விஷ். பேசு, பேசாமல் போ, அது உன் இஷ்டம். டாக் ஆர் டோன்ட் டாக், தட்ஸ் யுவர் விஷ். I'll not interfere, நான் தலையிட மாட்டேன். I'll not interfere. Is this your decision? இதுதான் உன் முடிவா? Is this your decision? Don't touch that, that's mine. அதை தொடாதே, அது என்னுடையது. Don't touch that, that's mine. Won't you change? நீ மாற மாட்டாயா? Won't you change? If you are not, then who else? நீ இல்லைனா வேறு யார்? நீ இதை அச்சீவ் பண்ணலன்னா வேறு யார் பண்ணுவாங்க? யூ கேன் டூ இட் அப்படின்னு என்கரேஜ் பண்ணுவோம். அதை இங்கிலீஷில் இஃப் யூ ஆர் நாட் தென் ஹூ எல்ஸ் அப்படின்னு சொல்லலாம். நீ இதை எடுக்கலன்னா வேறு யார் எடுத்திருப்பாங்க? இஃப் யூ ஆர் நாட் தென் ஹூ எல்ஸ் அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணலாம். ஷீ வில் பி ஹியர் ஃபார் கப்புள் ஆஃப் டேஸ், அவள் இன்னும் இங்கே 2 நாளைக்கு இங்கே தான் இருப்பா. ஷீ வில் பி ஹியர் ஃபார் கப்புள் ஆஃப் டேஸ். இட்ஸ் மீ, அது நான் தான். இட்ஸ் மீ. ஹூ டிட் டேக் மை பென்சில்? இட்ஸ் மீ, அது நான் தான். ஹூ இஸ் கலிஷுபா? இட்ஸ் மீ, அது நான் தான். வேர் வேர் யூ, நீ எங்கே இருந்தாய்? வேர் வேர் யூ? டோன்ட் ஸ்பில், கொட்டாதே. டோன்ட் ஸ்பில் த ஃபுட், சாப்பாடை இறக்காத, கொட்டாத. டோன்ட் பீட், அடிக்காத. டோன்ட் பிஞ்ச், கில்லாத. டோன்ட் புஷ், தள்ளாதே. டோன்ட் புல், இழுக்காதே. டோன்ட் டேக், எடுக்காதே. டோன்ட் சி, பார்க்காதே. டோன்ட் ஈட், சாப்பிடாதே. டோன்ட் ட்ரிங்க், குடிக்காதே. டோன்ட் கோ, போகாதே. டோன்ட் கம், வராதே. டோன்ட் திங்க், யோசிக்காதே. டோன்ட் டாக், பேசாதே. டோன்ட் வரி, கவலைப்படாதே. டோன்ட் மூவ், நகராதே. டோன்ட் கர்ஸ், சபிக்காதே. ஸோ இந்த வீடியோ must be useful to you all. I hope that you people learn something in this video. If you really like this video, please share with your friends, those who want to learn English. Let's meet up in the next video. Bye bye.